ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து என்னோடய வெயிட் லாஸ் டேவோட ஸ்டார்டிங் டே ஃபஸ்ட் நாள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட இதை சொல்லுங்கள் எப்படி என்னன்ட்டு மறக்காமல் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட டே 1 வெயிட் லாஸ் 30 days சேலஞ்சில் நோ எக்ஸசைஸ் ஒன்லி டயட் மட்டும்தான் நான் இருக்கேன். ஆகஸ்ட் 6 அன்றைக்கி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 6 இல்லையா, வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். இவ்வளோ வெயிட் இருப்பேன் அப்படின்னு கணிச்சு தான் போட்டிருக்கேன். போன தடவை நான் வந்து 89 கிட்டக்க இருந்தேன். 1 மந்த் நான் விட்டுட்டேன், எக்ஸசைஸ் பண்ணலை. என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும். மார்னிங் வந்து லெமன் டீ வந்து 200 ml எடுத்துக்கிட்டேன் வித்தவுட் சுகரோட. லெமன் டீ வந்து கொஞ்சமாக ஆல்ரெடி நான் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கேன், ப்ரீமிக்ஸும் போட்டிருக்கேன். மறக்காமல் வந்து என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். நேற்று தான் வந்து போட்டிருக்கேன் லெமன் டீயோட ப்ரீமிக்ஸு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது காலையில் 8:30 போல் 2 தோசை வித் மீன் குழம்பு இருந்துச்சு, அதை வந்து வச்சு சாப்பிட்டுட்டேன். மதியத்துக்கு கருப்பு கவுனி கஞ்சி வந்து 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். கருப்பு கவுனி கஞ்சியில் நான் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, கொஞ்சமாக பவுடர் நல்லா வந்து ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரிசியை கொஞ்சமாக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 விசில் விட்டுறேன் குக்கரில். ஒரு டம்ளர் கஞ்சி பவுடருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இது பண்ணிட்டேன். வேக வச்சுட்டு ஒரு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இறக்கிற வேண்டியதான். சூப்பராக இருக்கும் கஞ்சி. 3:30 போல் வந்து அம்மா வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான் வச்சுருந்தாங்க. சரின்ட்டு அதை கொஞ்சமாக சாப்பாடு கொஞ்சமாக நாட்டுக்கோழி குழம்பு வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். 4 மணிக்கு லெமன் ஜூஸ் வித்தவுட் சுகரோடு எடுத்துக்கிட்டேன். வித்தவுட் சுகர் 7 மணிக்கு 1 லெமன் டீ மட்டும் தான். நைட் எதுவும் சாப்பாடெலாம் எடுத்துக்கல. இதோட என்னோட வந்து டயட் இதோட என்னோட டயட் ஃபுட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன மோட்டிவேஷனான ஒரு திணை அந்த வகைகளை சிறுதானியங்களை பற்றி ஒரு சின்ன மோட்டிவேஷன் குவைட்ஸ் தான் உங்களுக்கு. மறக்காமல் இதை வந்து படித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கம்பு, அடுத்து வந்து சாமை, அடுத்து வந்து திணை, வரகு, குதிரைவாளி, கேழ்வரகு, சோளம், கம்பு, பனிவரகு. கம்பு உடலுக்கு தெம்பு, சாமை உண்டால் ஆமை வயது, திணை இதயத்திற்கு துணை, வரகு உண்டால் பெருங்காலம் பார்க்கலாம், குதிரை பலம் பெற குதிரைவாளி, கேழ்வரகு சர்க்கரையை விலகு, சோம்பல் நீக்கும் சோளம், பனிவரகு புற்றுநோயை விலகு,